وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله، أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ஒவ்வொரு தொழில்களும் ஆயுதங்கள் சோதனையிட்டார் அவன் சொல்லுக்கு நுழைவதற்கு தடையாக இருப்பது அவனுடைய மரணம் தான் என்று சொல்லியிருக்கிறார். எவ்வளவு அழுத்தம் திரும்ப சொல்றான். நீ சொல்ல போகாம இருக்கிறது காரணம் என்ன தெரியுமா? நீ மொத்த போவே அவன் மொத்த போயிட அவனுக்கு சொல்லுது. அப்போ ஒரு மனிதர் 5 நேரம் தொழுகைகள் நம்ம இது வரைக்கும் யாரும் ஓகாம இருந்தீங்கன்னா இந்த செய்தி கிடைச்சிச்சு. இனிமே என்ன வேலை இருந்தாலும் சரி, ஆயுதல் குறிச்சி ஓதிட்டுனா தஸ்தியானதுக்கு பிறகு ஆயுதல் குறிச்சி ஓதிட்டுனா நம்ம எதிர்த்திருப்போம். அப்ப ஆயுதல் குறிச்சிக்கு அவ்வளவு 5 நேரம் தொழுகைக்கு பிறகு ஆயுதல் குறிச்சி ஓதாம நம்ம போகக்கூடாது. காரணம், அதை ஓதிட்டு அதை ஓதி முடித்து விட்டால் அவனுக்கு சொர்க்கம் தான், அவருடைய மரணம் தான் தடையாக இருக்கிறது, சொர்க்கம் போக முடியாது. அப்ப இந்த ஒரு வாய்ப்பை நமக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு சொல்றாங்க. அப்ப இந்த சிறப்பு ஆயத்துல் குர்சியில இருக்கிறது. அதே போன்று ஆயத்துல் குர்சி ஒரு வீட்டில் ஓதப்படுகிறது என்றால் மொத்தத்தில் சொல்லியிருக்காங்க ரசூலுல்லாஹி சூரத்து பக்ரா எந்த வீட்டில் ஓதப்படுகிறதோ அந்த வீட்டிலிருந்து ஷைத்தான் விரண்டோடுகிறான். ஷைத்தான் வெளியில போறான்னு கூட சொல்றாரு. அதுக்கு வெளியில போறதுக்கு அரபியில ஹுரூஜ்னா வெளியே போதல். ரசூலுல்லாஹ் வெளியில போறது யுஹாரப் அப்படின்னா, ஹாரப்னா விரண்டோடுகிறான். ஓடுறது கூட சொல்லு. ஓடுறதுக்கு அரபியில ஒரு வார்த்தை இருக்கு, அறுவல்னா ஓடுறது. ரசூலுல்லாஹ் ஓடுறது கூட சொல்லல. நீ ஆயத்துல் குர்சி உன் வீட்டுல ஓதுனா ஷைத்தான் ஓடிடுவான் அப்படின்னு சொல்லல, விரண்டோடுகிறான் ஹாரப என்று சொன்னார். அப்படின்னா அவனுக்கு அவ்வளவு அலர்ஜி இந்த ஆயத்துல் குர்சியில. அதனால வீட்டுல இன்னைக்கு எல்லா வீட்டுக்குள்ளேயும் ஷைத்தான் இருக்கான். ஏன் தெரியுமா? ஏன் எல்லா வீட்டுக்குள்ளேயும் ஷைத்தான் இருக்க? ஏன் முன்னாடி ஷைத்தான் இருந்தான், அதுக்கு முன்னாடி இருக்கிறான். டிவி கண்டுபிடிக்க முன்னாடியே நம்ம வீட்டுல என்ன இப்படி கேட்கிற, ஷைத்தான் தங்குற இடம் எது? ஷைத்தான் தங்குற இடம் எது? கழிப்பிடம். அதனாலதான் கழிப்பிடத்துக்கு போகும்போது என்ன துவா செஞ்சுட்டு இருப்போம்? அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் குபுஸி வல் கபாயிஸ். ஆண் பெண் ஷைத்தானுடைய தீங்கை விட்டு உன்னிடத்தில் எப்ப பாத்ரூம் போகும். ஏன் தெரியுமா? அங்கதான் எல்லா ஷைத்தானும் இருக்கிறான். இப்ப அந்த பாத்ரூம், அந்த கழிப்பிடம் எங்க இருக்குது? நம்ம வீடுகள்ல எங்க? தோட்டத்திலேயே இருக்குது? வீட்டை விட்டு வெளியவா இருக்குது? வீட்டுக்குள்ளேயே பெட்ரூமுக்குள்ளேயே வந்து போச்சு. அப்ப கண்டிப்பா யாரு இருப்பா? ஷைத்தானுக்குள்ள ஒரு தனியா வீடு கட்டிடுறோம். நமக்கு வீடு கட்டும் போது என்ன செஞ்சிடறோம்? நம்முடைய தூங்கும் அறைக்குள் ஷைத்தானுக்குள்ள ஒரு அறை கட்டிடுறோம். முடிஞ்சிச்சு. அதான் அங்கதான் தங்குற. இது தவிர்க்க முடியாது. இது நான் அதுக்காண்டி பாத்ரூமை வீட்டுக்குள்ள கெட்டக்கூடாதுன்னு சொல்ல வரையில, அந்த பத்துவா கொடுக்கறதுக்கு வரையில. அப்ப என்ன தெரியுதுன்னா, கண்டிப்பா ஷைத்தான் நம்முடைய வீடுகள்ல இருப்பான். அதனாலதான் நம்ம எல்லாத்துக்கிட்டையுமே ஷைத்தான் கூடுதல். அந்த காலத்தை விட இந்த காலத்தில் கூடுதல் ஷைத்தான் இருக்கான். நம்ம ஒவ்வொருவர்கிட்டையும் இருக்கான். வீட்டுக்குள்ள இருக்கிறோம், எங்க துவா ஓதிட்டு எங்க நம்ம பாத்ரூமுக்குள்ள போறோம்? முன்னாடியாவது கழிப்பிடன்னு தனியா இருக்கும்போது ஓதிட்டு போற பழக்கம் இருந்துச்சு. நாங்கெல்லாம் சிறுவர்களா இருக்கும்போது என்ன போன்ற வயது உடையவர்களுக்கு தெரியும், கழிப்பிட வெளியே தான் இருக்கும். அப்போ துவா ஓதணுங்கிற மாதிரி இருக்கும். இப்ப அப்படி இல்லையே, வீட்டுக்குள்ளே இருக்காங்க. இங்கிட்டு கால வச்சா பாத்ரூம், அப்படி போனா பாத்ரூம், இங்கிட்டு போனா பாத்ரூம், ஹால்ல ஒரு பாத்ரூம், பெட்ரூம்ல ஒரு பாத்ரூம், இன்னொரு கிச்சனுக்கு பக்கத்துல ஒரு பாத்ரூம், தடிக்கு விழுந்தா பாத்ரூம். ஒரு வீட்டுக்கு எத்தனை பாத்ரூம்?
நீங்க புரிந்து கொள்ள வேண்டும், அது கழிப்பிடம் மட்டுமல்ல, ஷைத்தானுக்குண்டான இல்லம். சரி, நான் அந்த விமர்சனத்துக்குள் போகவில்லை. அப்படியானா நம்ம வீட்டை சுற்றி ஷைத்தானுக்கு இடத்தை கட்டி கொடுத்திருக்கிறோம் என்றால் அதிலிருந்து பாதுகாப்பு தேடுறதுக்கு என்ன செஞ்சிருக்கோம்? நமக்கு இஸ்லாம் வழிகாட்டி தந்தது. அதையெல்லாம் பாத்ரூம்லாம் வேணாம்னு சொல்ல இல்லை, அவசியம். இன்னைக்குள்ள காலத்துல அது தேவைப்படுகிறது. ஆனால் பாதுகாப்புக்காக வேண்டி நமக்கு இஸ்லாம் கற்றுத்தந்திருக்கிற எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. இப்ப சூரத்துல் பக்ராவை, அதனாலதான் நம்ம வீடுகள்ல ஷைத்தானுடைய ஊசலாட்டம் நிறைய இருக்கு. நீங்க சூரத்து பக்ரா ஓதுங்க, ஆயத்துல் குர்சி உங்க வீடுகள்ல ஓதுங்க, ஷைத்தான் விரண்டோடுவான். ஓதிக்கிட்டே இருக்க வேண்டி இருக்கிறது. ஏன்னா நம்ம வீட்டுக்குள்ளேயே பலாய முசீபத்தை வீட்டுக்குள்ளேயே வச்சிருக்கிறோம். அதனால் நீங்க இந்த ஆயத்துல் குர்சியை ஓதுங்கள், விரண்டு ஓடிக்கொண்டே இருக்க. நம்மள எந்தவித ஒரு அச்சுறுத்தலும் இல்லாமல் பாதுகாக்கப்படுவோம். கண்டிப்பா இன்னைக்கு உள்ள காலத்தில் அவசியமானதாக இருக்கிறது. அப்போ சூரத்துல் பக்ரா குறிப்பாக ஆயத்துல், சும்மா இருக்கும் அதெல்லாம் அல்லாஹ்வுல இல்ல மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிறீங்க. பிள்ளைகளுக்கு அதை சொல்லிக் கொடுங்க, பிள்ளைகளுக்கு அதனுடைய மகத்துவத்தை எடுத்து சொல்லுங்கள். ஆயத்துல் குர்சி ஓதிங்கப்பா, ஷைத்தானுடைய ஊசலாத்திலிருந்து பாதுகாக்கப்படுவோம். ஷைத்தான் நம்மளை எதுவும் செய்ய முடியாது, ஷைத்தான் சக்தி இழந்து போவான். நம்ம வீட்டுக்குள்ள இருந்தாலும் அவனுக்கு எந்தவித பவரும் இல்லாமல் ஆகி அது கழிப்பிடத்துக்குள்ளேயே நின்றுகிறோம், உள்ள வரமாட்டான், விரண்டோடுறான்ல. அவனுக்கு அவ்வளவு அச்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சவாலாக இருக்கக்கூடிய ஒரு ஆயத்து தான் இந்த ஆயத்துல் குர்சி. அப்போ அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயத்துல் குர்சியினுடைய மகத்துவத்தை சொல்லியிருக்கிறார். உங்களில் யாருக்காவது நோய்வாய்ப்பட்டு இருக்கிறாங்க, பிள்ளைகள் ஏதாவது நோயில இருக்கிறாங்கன்னா ஆயத்துல் குர்சி போதுங்க. நமக்கே திடீர்னு ஒரு மாதிரியா ஒரு சின்ன சல்லமையா இருக்கிறதுனா ஆயத்துல், மருத்துவத்துக்கு போவோம், மருத்துவர்கள்ட்ட போவோம், மருந்து சாப்பிடுவோம், எல்லாம் இருக்கட்டும். ஆனால் ஆயத்துல் குர்சி சேர்த்து ஓதிக்கிறது. ஆயத்துல் குர்சிக்கு அவ்வளவு பரக்கத்து இருக்குது, உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. இதெல்லாம் ஹதீசுகள்ல உள்ள செய்திகளை நான் உங்களுக்கு வரிசைப்படுத்துறேன். அதே போன்று இபாதத் என்று பார்த்து விட்டா, இப்ப நம்ம சொன்னதெல்லாம் உடல் ரீதியான பாதுகாப்பு, நஃப்சியத்தான, அதாவது நம்முடைய உள்ளம் சார்ந்த பாதுகாப்பு. இப்ப அடுத்தது ஆயத்துல் குர்சி ஆன்மீக ரீதியான அப்படின்னு பார்க்கிற பொழுது ஒரு ஹர்ஃபுக்கு 10 நன்மை. ஆயத்துல் குர்சி எத்தனை ஹர்ஃப் இருக்கு, எத்தனை, ஒவ்வொரு ஹர்ஃபை எண்ணி பாருங்க. போய் நீங்க வீட்டுல போய் அல்லாஹு லா இலாஹ இல்லாஹுல் ஹய்யுல் கய்யூம் இலா ஆகிரி கடைசி வரைக்கும் உள்ளத ஒவ்வொரு எழுத்தா எண்ணி பாருங்க. அல்லாஹு எத்தனை எழுத்தாச்சு? அலிஃப், 2 லாம், அப்புறம் ஹூ, எத்தனை எழுத்து, எத்தனை நன்மை? 10 நன்மைன்னா 40 நன்மையாச்சு. நீங்க எண்ணி பாருங்க. ஒரு நாளைக்கு ஆயத்துல் குர்சி 5 தடவை, குறைந்தபட்சம் 5 தடவை ஓதினால் ஒரு ஹர்ஃபுக்கு, ஒரு எழுத்துக்கு 10 நன்மை என்றால் எத்தனை எழுத்து இருக்குது? அப்போ ஆன்மீக ரீதியாக, வழிபாடு ரீதியாக நிறைய நன்மைகளை கொட்டி தருகிற ஒரு வசனமாக ஆயத்துல் குர்சி இருக்கு. அதனால அடிக்கடி ஓதும் போது நம்முடைய நன்மை தட்டு கூடிக்கிட்டே இருக்கும். மீசா நாளைக்கு அல்லாஹ் நம்முடைய நன்மை தட்டை நிறுத்து பார்க்கிற பொழுது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வம்மாமன், ஒரு மனிதனுடைய நன்மை தட்டை பற்றி சொல்கிறான். யாருடைய நன்மை தட்டு கனமாக இருக்கிறதோ, வம்மாமன் ஸக்லத் மவாஸீனுஹு ஃபஹுவ ஃபீ ஈஷத்திர் ராதியா, யாருடைய நன்மை தட்டு கனமாக இருக்கிறதோ அவருக்கு மறுமையினுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும், பொருத்தமான வாழ்க்கை. நன்மை தட்டு கூடுகிற வாய்ப்பை ஆயத்துல் குர்சி பெற்று தருகிறது. வம்மாமன் கஃபத் மவாஸீனுஹு, யாருடைய நன்மை தட்டு லேசா இருக்குதோ அவருக்கு என்ன கிடைக்கும்? முஹு ஹாவியா, ஹாவியா தான் அவருக்கு மிச்சம். வமா அத்ராக மாஹியா, ஹாவியான்னா என்ன தெரியுமா? நாருன் ஹாமியானா, மிக பிரம்மாண்டமான நெருப்பு குண்டம். அப்ப அந்த நெருப்பு குன்றத்திலிருந்து பாதுகாப்பு வேண்டுமானால் நன்மை தட்டு கூட வேண்டும். நன்மை தட்டு கூட வேண்டுமானால் ஆயத்துல் குர்சி அதிகமாக ஓதுங்கள். அதே போன்ற ஆயத்துல் குர்சிக்கு கிடைக்கிற சிறப்புகள் ஏராளம் இருக்கிறது. ஆயத்துல் குர்சி எந்த அளவுக்கு என்று சொன்னால், எந்த ஒரு ஆயத்துக்கும் குறிப்பான பேர் இல்லை. சூராக்கு பேர் இருக்கு, அத்தியாயத்துக்கு பேர் இருக்கு. இன்ன அத்தியாயம், சூரத்து பக்ரா, பக்ரா அத்தியாயம்,
ஆல் இம்ரான் அத்தியாயம், நிசா என்கிற அத்தியாயம் பேர் இருக்கு. எந்த வசனத்துக்காவது பேர் இருக்குதா? ஆயத்துக்கு பேர் இருக்குதா? இது இந்த ஆயத்து பேர் இல்லை. ஆனா ஆயத்துல் குர்சிக்கு மட்டும் அந்த ஆயத்துக்கே பேர் இருக்குது. இத குர்ஆனுடைய சிறப்புகள்ல ஒன்று. அந்த வசனத்திற்கே ஒரு பெயர், அத்தியாயத்துக்கு பேரு, சூராவுக்கு பேரு இருக்குது. ஆனா இங்க என்னடா ஆயத்துக்கே பேரு என்றால் குர்ஆனில அது வெறும் ஆயத்துல் குர்சிக்கு மட்டும்தான். இது ஒரு மகத்துவத்தை காட்டுது. ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபுல் முந்திர் அவங்கள சந்திக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் போகும்போது அபுல் முந்திர் அங்கேருந்து வர்றாங்க. அப்ப கேட்குறாங்க அவங்கள பார்த்து, யா அபா முந்திர் அத்ததிரி ஐயு ஆயா மின் கிதாபில்லாஹி மஅக அஅதம் அப்படின்னு கேட்டாங்க. அபு முந்திர, குர்ஆனுடைய ஆயத்துக்களில், வசனங்களில் உன்னிடத்தில் மிக மகத்துவம் புரிந்த வசனம் என்று எதை எண்ணுகிறாய் அப்படின்னு கேட்கிறான். ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. அபு முந்திர் பதில் சொல்ல தெரியல. அவரு எப்படி தெரியும்? அல்லாஹு வ ரசூலுஹு அஅலம். சஹாபாக்களுடைய ஒரு அதப் இந்த அப்படி சொல்லுவாங்க. அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாது அப்படின்னு. மீண்டும் கேட்கிறாங்க, அத்தத்ரி ஐயு ஆயா மின் கிதாபில்லாஹ் மஅக அஅதம், எந்த வசனம் உன்னுடைய பார்வையில் குர்ஆனுடைய ஆயத்துல சிறந்தது? அப்பவும் மீண்டும் சொல்கிறார். மூணாவது தடவை என்ன கேட்கும்போது, சரி ரசூலுல்லாஹ் இப்படி கேட்கிறாங்களே, மனசுல பட்டதை சொல்லுவோன்னு சொல்லிட்டு நான் சொன்னேன், அதா அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் லா தஅഖுதுஹு சினத்துன் வலா நௌம் லஹு இலா ஆகிரிஹி. அந்த அத்தியாயத்தை ஓதி, அந்த வசனத்தை ஓதி காமித்தேன். உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபதரப பி ஸத்ரி, எனது நெஞ்சில் அப்படி ஒரு தட்டு தட்டி சொன்னாங்க, உன்னுடைய இல்மு, உன்னுடைய அறிவு ஞானத்துக்கு பாராட்டு என்று சொன்னார். அப்போ குர்ஆனுடைய ஆயத்துக்களில் சிறந்த ஆயத்தாக இந்த ஆயத்துல் குர்சி கருதப்படுகிறது. இது முஸ்லிம்ல இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, இதுக்கு ஏன் ஆயத்துல் குர்சின்னு பேர் வந்துச்சு? ஆயத்துல் குர்சின்னு இந்த வசனத்துக்கு மட்டும் ஏன் பேர் வந்துச்சு? ஏன் பேர் வந்துச்சு? ஆமா, பெரிய ஆராய்ச்சிலாம் பண்ணதில்ல. அதுல வருது வசிய குர்சி உஸ் சமாவாத், அப்படி வருதா இல்லையா? அதனாலதான் குர்சின்னு வர்றதுனால ஆயல வசனம்னு அர்த்தம், ஆயத்துல் குர்சி அப்படின்னு வருது. அப்ப ஆயத்துல் குர்சின்னு ஏன் பேர் வந்துச்சுன்னா, அதுல ஒரு வார்த்தை வசிய குர்சி உஸ் சமாவாத்தின்னு வருது. குர்சின்னு வர்றதுனால அதுக்கு அந்த பேர் வந்து விட்டது. சரி, ஆயத்துல் குர்சியினுடைய மகத்துவத்தில் ஒரு பெரிய மகத்துவம் என்னன்னா, துவக்கத்தில் எப்படி வருது? அல்லாஹு லா இலாஹ, அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு ஆரம்பிக்குது. முடியும் போது எப்படி வருது? அல் அலியுல் அதீம், அல்லாஹ்வுடைய பண்புகள் பெயரோடு முடிகிறது. அல்லாஹ்வுடைய பெயர் துவங்கி அல்லாஹ்வுடைய இஸ்முலையே முடிகிற மாதிரி ஒரு வசனமாக அந்த வசனம் இருக்கிறது. இந்த ஆயத்துல் குர்சி இதனுடைய மகத்துவம் இப்படி ஏராளமான மகத்துவம் இருக்கிறது. நிறைய அதனுடைய சிறப்புங்கிற பேரால் நிறைய பலகீனமான செய்திகளும் இருக்கிறது. நான் உங்களுக்கு சரியான செய்திகளை மட்டும் தொகுத்து தந்திருக்கிறேன். அதனால பலகீனமான செய்தி விஷயத்தில் கவனம் எடுத்துக்கணும். சில பேர் சில ஹதீஸுங்கிற பேரில் சொல்றாங்க, ஒவ்வொரு வார்த்தைக்கும் பரக்கத் அப்படின்னு ஒரு ஹதீஸ் இருக்கு. ஆனால் பலகீனம். ஒவ்வொரு வார்த்தைக்கும் பரக்கத், அல்லாஹு பரக்கத், லா இலாஹ பரக்கத், பரக்கத்து தான், சந்தேகமே இல்லை. ஆனா அப்படி ஒரு வசனம், அப்படி ஒரு ஹதீஸ் இருக்குன்னா ஹதீஸ் இல்லை, பரக்கத்தா. குர்ஆனே பரக்கத்து தானே, முபாரக்குங்கிறான்ல. குர்ஆன் என்னது? அது ஒரு பரக்கத் பொருந்தியது. அல்லாஹ்வுடைய அங்கீகாரத்தில் பரக்கத் என்று எதெல்லாம் இருக்கு அதெல்லாம் பரக்கத். குர்ஆன் கண்டிப்பா பரக்கத். அது அதன்படி வாழ்க்கையை நடத்துறது, அதை ஓதுதல், அதை கல்பல சுமத்தல், இவைகள் அனைத்தும் பரக்கத். ஏன்னா குர்ஆனே பரக்கத், முபாரக்கன் அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். ஆயத்துல் குர்சியும் பரக்கத் தான், சந்தேகம் இல்லை. ஆனா ஹதீஸ்ல ஒவ்வொரு வார்த்தைக்கும் பரக்கத்து இருக்குது அப்படின்னு இல்லை, அப்படின்னு வரக்கூடிய ஹதீஸ் பலகீனமா. இப்படி நிறைய பலகீனமான விஷயங்கள் இருக்கு. அதிலிருந்து பலமான செய்திகளே நமக்கு போதுமானதாக
இருக்கிறது. அதனுடைய அர்த்தத்தை மட்டும் பார்ப்போம். முசாஹப் எடுக்க தம்பி, ஒரு முசாஹப் தாங்க, குரான் தான், ஒரு குரான் தான். இப்போ நம்ம அதனுடைய சிறப்பை பார்த்து வேண்டும். இப்போ அதனுடைய அர்த்தத்தை பார்ப்போம், அதனுடைய தஃசீரை பார்ப்போம். குரான் இருக்குதா? அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம். எல்லாத்துக்கும் மனப்பாடம் நினைக்கிறேன். எல்லாரும் ஆயத்துல் குர்சி எல்லாத்துக்கும் மனப்பாடமா? மனப்பாடம் இல்லைன்னா மனப்பாடம் பண்ணிக்கிறோம். மனப்பாடம் பண்ணவங்க யாருக்கிட்டையாவது ஹாஃபிஸ், நம்ம இமாம், பள்ளியினுடைய இமாம், இப்போ ஃபஜ்ர் தொழ வச்ச இமாம், இவங்க யாருக்கிட்டையாவது போய் நீங்கள் மனப்பாடம் பண்ணது ஓதி காமிச்சிக்கிறது. ஏன்னா நிறைய பேர் மனப்பாடம் பண்ணியிருப்போம், கொஞ்சம் கொச்சையா, தப்பா, பிழையா, தஜ்வீதுடைய குறைபாடுகளோடு மனப்பாடம் பண்ணிப்போம், ஓதி காமிச்சு சரி செஞ்சுக்கிறேங்க. அப்போது இது எல்லாரும் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிற விஷயம். இதனுடைய அர்த்தத்தை இப்போ பார்ப்போம். அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம். இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் பெரிய ஒரு சிறப்பு என்னன்னா, எல்லாமே அல்லாஹுடைய பெயரும் பண்புகள், அஸ்மா சிஃபாத். அஸ்மா சிஃபாத்தை உள்ளடக்கிய ஒரு ஆயத்து என்று சொன்னால் அது ஆயத்துல் குர்சி தான். பார்த்துக்கிட்டே வாங்க. அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவ. அல்லாஹ் லா இலாஹ, வணக்கத்திற்கு தகுதியானவன், வணங்க தகுதி படைத்தவன் அவனை தவிர, அந்த அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. இது அல்லாஹ்வுடைய பண்பு, சிஃபத்து. ஹுவ, அவன், அல் ஹய்யுல் கய்யூம், ஹை, அவன் நித்திய ஜீவனாக இருக்கிறான், நிரந்தரமான ஹயாத்துடையவன், மரணம் என்பதே கிடையாது, இறக்கக்கூடியவன், கடவுளா இருக்க முடியாது. அதனால ஹை, அவன் எப்பொழுதும் அவன் ஹயாத்தாக இருக்கிறவன். அல் கய்யூம், நிலைத்து நிற்பவன், அவன் என்னைக்குமே சோலை போயிட மாட்டான், நிலைத்து நிற்கக்கூடியவனாக இருக்கிறான். லா தஅகுதுஹு, அவனை பிடிக்காது, சினத்துன் வலா நோம். சினத்துன்னா நுஆசுமாங்க, சிறு தூக்கம், இப்படி அசந்து தூங்குறதுன்னு ஒன்று இருக்கு. படுத்து தூங்குனா அசந்து. தொழுகையில் நம்ம தொழுகைக்கு வரும்போது சஹாபாக்கள் மகரிபுக்கு பிற, அரபுகள்கிட்ட உள்ள பழமையான ஒரு வழக்கம் என்னன்னா, மகரிபுக்கு வரும்போதே, மகரிபு தொழுகை முடிச்சுட்டு வரும் பொழுது தொழுகையை முடித்த உடனே சாப்பிட்டுருவாங்க. அப்புறம் இஷா தொழுகையை தொழாம படுக்கிற ஒரு நிலை இருந்துச்சு. அது ரசூலுல்லாஹ் கண்டிச்சாங்க. என்ன தூக்கம் அதுக்குள்ளே வந்துடும். மகரிபுக்கு பிறகு சாப்பிட்ட உடனே அவங்க தூங்கிடுவாங்க. அவங்கள்ட்ட அந்த பழக்கம் ஒன்று இருக்கு, நேரத்தோடு தூங்குறது. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஷாவுடைய தொழுகையை பற்றி வலியுறுத்தி சொன்னாங்க. அதுக்கு தான் இஷா அஷா. இஷா என்றால் இஷாவுடைய தொழுகை, அஷா என்றால் இரவு உணவு. ரெண்டுக்கும் ஒரு கஸ்ரா தான். இது இஷா, அது அஷா. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீ அஷாவை போட்ட உடனே தூங்கிறத இஷாவை தொழுது. அப்போ இஷா தொழுகைக்கு அத்தமத்துன்னு அரபியில் சொல்லுவாங்க. அத்தமா, அதுக்கு பேர் அத்தமத். நீ அத்தமத்து தொழுகைக்கு வந்துடணும் அப்படின்னா. அப்போ சஹாபாக்கள் என்ன செய்வாங்கன்ற பழக்கம், நேரத்தோட தூங்குகிற பழக்கம் இருந்ததுனால கொஞ்சம் ரசூலுல்லாஹ் தாமதப்படுத்தி இஷாவை தொழுதால் சஹாபாக்கள், நாங்கள் எங்களுடைய நெஞ்சுகளில் எங்களுடைய தாடி கிடந்திருக்க அப்படியே நாங்கள் தூங்கிட்டு இருப்போம். ரசூலுல்லாஹ் வந்து இகாமத்து சொல்லுவாங்க, நாங்கள் எந்திரிச்சு அப்படி தொழுவோம், உதவி செய்ய மாட்டோம். தூங்கி இருக்கிறாங்க. அது என்ன தூக்கம்? அதுக்கு தான் சினத். சினத்துனா என்ன அர்த்தம்? உட்கார்ந்து தூங்குதல், உணர்வோடு தூங்குதல். இப்படி உட்கார்ந்து இப்படியே தூங்குதல். இந்த தாடி எங்களுடைய நெஞ்சுகளில் படர்ந்து கிடந்ததா. அதுல ரெண்டு விஷயம் இருக்குது. தாடினா பெரிய தாடியாக தான் வைக்கணும். சும்மா அப்படி ஒட்டி இந்த ரோடு போட்ட மாதிரி, கோடு போட்ட மாதிரி ரோடு தாடி அல்ல. அதுக்கு பேர் தாடி அல்ல, அது நாடி. தாடி என்றால் படர்ந்து இருக்கிறோம். ஏன்னா ரசூலுல்லாஹ்வுடைய தாடியும் அப்படித்தான். சஹாபாக்களுடைய பற்றி சொல்லும்போது, நாங்கள் அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது எங்களுடைய தாடிகள் நெஞ்சில் படர்ந்திருந்தன. வரம் இல்லைன்னா சில பேருக்கு தாடி வளராது, கொஞ்சம் தான் வரும், அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. நல்ல வளர தாடியை வெட்டி அப்படின்னு நைஸா அப்படி வைக்கக்கூடாது. அதுக்கு பேர் தாடி இல்லை, ஏதோ ஃபேஷனுக்கு ஸ்டைலுக்கு வச்சிருக்காங்க. சரி, விஷயத்துக்கு வர்ற. அப்போ உட்கார்ந்து கொண்டு நாங்கள் தூங்குவோம். அந்த தூக்கத்தில் ஒது முடியாது. எந்த தூக்கத்தில் முடியும்? நம்ம படுத்து தூங்கினாதான் ஒது முடியும். உட்கார்ந்துக்கிட்ட அப்படியே தூங்கணும். ஆனால் தூங்கிக்கிட்டு அப்படியே இருக்கும்போது ஒருத்தர் ஒரு மசாயிலே சொல்லி தந்தார். இப்படியே உட்கார்ந்து தான் தூங்குறாரு. தூங்கிட்டு இருக்கும்போது இப்படி சாஞ்சிட்டார்.
உதவ முடியுமா? இப்படி ரெண்டு பக்கமும் நீங்க கூட முறியுங்களா முறியாதுங்கிறீங்கன்னு தெரியல. தைரியமா சொல்லுங்க, பார்த்துக்கிறோம். முறியும் முறிஞர் ஏன் என்னப்பா அப்படின்னு இல்லை. நம்ம உட்கார்ந்து இருக்கிற பகுதி இருக்குது பாருங்க, அதாவது பிற்பகுதி பித்தட்டு இருக்குத, அது தரையில் அப்படி சமமாக அமர்ந்திருந்தால் என்னதுக்கு வாய்ப்பு இல்லை, காத்து பிரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்படிங்கும் போது ஒரு கால் காத்து போயிருந்தா பொது முறிஞ்சிடும்ல. அதனால அந்த அப்படி தூக்கி விழுற மாதிரி பித்தட்டு அப்படி தூக்கி அப்படி வர்ற மாதிரி இருந்தா ஒது செஞ்சுக்கிறோம். அப்படியே உட்காந்து சில பேர் பார்த்தீங்கன்னா அப்படியே வச்ச இடத்துல உட்காந்து அப்படியே தூங்குவோம். அப்படி இருந்தா அந்த சஹாபாக்கள் அப்படிதான் தூங்குது, அப்படியே தூங்கி இக்காம சொல்லிட்டு அப்படியே இருந்துச்சு. நம்ம பேசுறதெல்லாம் கூட விளங்கு, என்ன பேசுனன்னு விளங்காது. அந்த தூக்கத்துக்கு பேர் அரபியில் என்னது? சினத். அடுத்த அல்லாஹ் அல்லாஹ்வுக்கு சிறு தூக்கமும் இல்லை, அதே போன்று பெருந்தூக்கமும் இல்லை. சோர்வு என்பதே கிடையாது. சுருக்கமா சொல்லப்படும், சோர்வா இருக்கிறவன் இறைவனா இருக்க முடியாது. அனைத்திலையும் தாக்கத்து உள்ளவன், கூவத்துவாளா ரப்புல் ஆலமீன். அல்லாஹ்வுக்கு எல்லா வகையான சக்தியும் இருக்கு. அதனால அவனுக்கு ஏன் சோர்வு வரப்போகுது? சினத்தும் இல்லை, நோவும் இல்லை. சரி, அவனுடைய மகத்துவம் என்ன தெரியுமா? மாஃபி ஸமாவாத்தி வ மாஃபில் அர்த், வானம் பூமி அனைத்தும் அவனுக்கு சொந்தமானது. இன்னொரு வசனத்துல லில்லாஹி மாஃபி ஸமாவாத்தி வ மாஃபில் அர்த், வானம் பூமி அனைத்தும் அவனுக்கு சொந்தமானது, அதில் உள்ளவைகளும் அவனுக்கே சொந்தமானது. யாரும் சொந்தம் கொண்டாட முடியாது. ஃபஜ்ர்ல இமாம் ஓதுனார், மாலிக்குல் முல்க் தூத்தில் முல்க மன் தஷா, இந்த உலகத்தினுடைய அரசர்களுக்கெல்லாம் அரசன் ரப்புல் ஆலமீன். மாலிக்குல் முல்க், அவன்தான் மாலிக்குல் முல்க். நாடியவர்களுக்கு அரசாட்சியை கொடுக்கிறான். இந்த பூமி அவனுக்கே சொந்தமானது. யாராக நம்ம அடிச்சுக்கிறோம், இது என்னோட இடம், இது என்னோட அப்படிங்கிறோம். இது நான் ஆட்சி செய்வேன், இது என்னுடைய பகுதி, என்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. எல்லா கட்டுப்பாடும் ரப்புடைய கையில் இருக்கு. அல்லாஹ் சொல்றான், மாஃபி ஸமாவாத்தி வ மாஃபில் அர்த், வானம் பூமி மட்டுமல்ல, வானம் பூமிகளில் இருப்பதும் அவனுக்கே சொந்தமானது. அந்த அளவுக்கு அவனுக்கு அதிகாரம் இருக்கிறது. அவனிடத்தில் யாருமே சிபாரிசு போக முடியாது. ஏன் இதை அல்லாஹ் சொல்றான்னா, குஃபார்கள் இப்படி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, நாங்கள் வணங்குகிற தெய்வங்கள், எங்களுடைய ஹுபுல், எங்களுடைய லாத்து உஸ்ஸா, இவைகள் அனைத்தும் எங்களுக்கு மிகப்பெரிய சிபாரிசை செய்யும் மறுமையில என்று அவர்கள் குறிப்பிட்டு கொண்டு கூறிக்கிட்டு இருந்தாங்க. எங்களுக்கு சிபாரிசு செய்ய சொன்னாங்க. நாங்க பாவம் செஞ்சா என்ன நரகத்துல போட்டுருவாங்க, அதை நாங்க பார்த்துக்கிறோம். யாரு தெரியுமா வருவோம்? எங்களுடைய மத குருமார்கள் எங்களை காப்பாற்றுவார்கள், எங்களுடைய ஹுபுல் சிலை எங்களை காப்பாற்றும், எங்களுடைய லாத்து காப்பாற்றும், உஸ்ஸா காப்பாற்றும் என்று சொல்லி கொண்டிருக்கிற பொழுதுதான் அல்லாஹ் சொன்னா, மன்தல்லதி யஷ்ஃபஉ இன்தஹு, அல்லாஹ் கேக்குறான், மன்தல்லதி யஷ்ஃபஉ இன்தஹு, அல்லாஹ்விடத்தில் சிபாரிசு செய்வதற்கு யாருக்குடா தகுதி இருக்குது? அல்லாஹ் கேக்குறான். யாருக்கு அந்த அதிகாரம் கொடுத்தது? நீ சொல்றீல்ல ஹுபுல் லாத்து உஸ்ஸா வந்து எங்களுக்கு சிபாரிசு செய்வாங்கறிய, யாரு கொடுத்தது? மன்தல்லதி யஷ்ஃபஉ இன்தஹு, அல்லாஹ்விடத்தில் சிபாரிசு செய்வதற்கு யாருக்கு தகுதி இருக்கிறது? யாருக்குமே இல்லை. இல்லா பிஇذنஹி, அவன் யாருக்கு அனுமதி கொடுக்கிறானோ அவருக்கு மட்டும்தான். யாருக்கு அனுமதி கொடுத்திருக்கான் சிபாரிசு செய்யறதுக்கு? அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்துடைய கொள்கை ஷஃபாஅத் என்பது இருக்கிறது. அந்த ஷஃபாஅத்துக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உரித்தார்கள். நாளை மறுமையில மஹ்ஷர்ல எல்லோரும் தங்களுடைய பாவங்களை எண்ணி தீர்ப்பு எப்படி வருமோ என்று கவலைப்பட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆள்கிட்ட போறாங்க. முதல்ல அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க, யாருக்கிட்ட போய் கேட்கறது?
தீர்ப்பு எப்படி வரும்னு தெரியலே. கையெட்டும் தூரத்தில் சூரியன், இவ்வளவு பெரிய வெப்பம், மிகப்பெரிய பயங்கரமாக இருக்கிறது. அனைவர்களும் ஒரு இடத்தில் ஒன்று திரட்டப்பட்டிருக்கிறார். பாவிகளே, வம்தாஸில் யௌம அய்யுஹல் முஜ்ரிமூன், பாவிகளை நல்லவர்களை விட்டு பிரிந்து விடுங்கள் என்ற கட்டளை வேற. பாவியை பிரிச்சாச்சு, நல்லவங்களை பிரிச்சாச்சு. ஒரு இக்கட்டான நிலைக்கு மனிதர்கள் அகப்பட்டு கொண்டிருக்கிறார். இப்போ யாராவது சிபாரிசு செய்யணும், யாருக்கிட்ட போறது? எல்லாரும் சொன்னாங்க, சையதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம், நம்முடைய பாவா அவங்க தான், நம்முடைய தந்தை, நம்முடைய பாவா ஆதத்திட்ட போயிடுவோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திட்ட போய் சிபாரிசுக்கு போவா. புகாரியில பதிவு செய்யப்பட்டது. முடியாதுன்ட்டாங்க. மன் தல்லதி யஷ்ஃபஉ இன்தஹு, அல்லாஹ் சொல்றான், மன் தல்லதி யஷ்ஃபஉ இன்தஹு, யாருப்பா என்னிடத்தில் சிபாரிசு செய்ய முடியும்? யாருக்குமே அந்த தகுதி இல்லா பிஇذனிஹி. ஆதம் சொல்லிடுவாங்க அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், முடியாதுப்பா, நானே ஒரு பாவம் செஞ்சிட்டேன், அந்த பாவத்துக்கு எனக்கு அல்லாஹ் என்ன தருவான்னு நான் பயந்துட்டு இருக்கேன். மறுமையை கொஞ்சம் நினைச்சு பாருங்க, யாருமே அங்க பேச முடியாது. அந்த அளவுக்கு நெருக்கடியான ஒரு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிடுவாங்க, எனக்கு முடியாதுப்பா அப்படின்றான். ஒவ்வொரு நபிகிட்டயா வர்றான். கடைசியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை காமிச்சு கொடுத்துருவாங்க. போங்க, எங்களால முடியாது, வேண்டுமானால் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட போங்க. எல்லாரும் அங்க வருவாங்க. அவங்க எப்படி இருக்கிறாங்க? நப்சி நப்சின்னு இருக்கக்கூடியவருங்க உம்மத்தி உம்மத்தின்னு இருக்கிறான். என்னுடைய உம்மத்தை அல்லாஹ் வெற்றியை பெற செய்வாயாக, என் உம்மத்தை காப்பாற்றுவாயாக, அல்லாட்ட மண்டாடிட்டு இருக்கிறான். கடைசியில ரசூலுல்லாஹ்வுடைய ஷஃபாஅத், அல்லாஹ் சொல்லுகிறான், இல்லா பிஇذனி, ஷஃபாத் என்பதே கிடையாது என்று மறுக்க இல்லை. ஷஃபாத் என்பது கிடையாது, இல்லா பிஇذனி, யாருக்கு அனுமதி கொடுக்கிறானோ அவர்களுக்கு தான். அதுல ரசூலுல்லாஹ்வுக்கு முதல் அனுமதி அல்லாஹ் கொடுக்கும். ரசூலுல்லாஹ்வுடைய ஷஃபாத், அதுக்காக நம்ம துஆ செய்யணும். அல்லாஹ் கண்மணி நாயகத்தினுடைய ஷஃபாத் நமக்கு தேவை. அப்போ அவர்களுக்கு அல்லாஹ் அனுமதி கொடுக்கிறான். அப்ப யாருக்கு பரிந்துரை செய்வதற்கு அல்லாஹ்விடத்தில் அனுமதி வழங்கப்படுகிறதோ அவர்கள் மட்டும்தான் அல்லாஹ்விடத்தில் பரிந்துரை செய்ய முடியும். நீ சொல்ற மாதிரி ஹுபுலு, அவரு இவரு, மதகுரு, அந்த மகான் இந்த மகான் என்று யாருக்கும் எந்த தகுதியும் கிடையாது அப்படிங்கிறது அல்லாஹ் ஆணித்தரமா சொல்லிட்டான். அடுத்து யஅலமும் மாப, அல்லாஹ்வுடைய மகத்துவத்தை பாருங்க. நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி அல்லாஹ்வுடைய பெயர் அல்லது அல்லாஹ்வுடைய சிஃபத்து, பண்புகள், இதான் இது ஆயத்தில் குறித்து முழுக்க இருக்கிற. யஅலமு மா பைன ஐதீஹிம் வ மா கல்ஃபஹும், அவனுக்கு முன்னாடி உள்ளதையும் அவன் அறியபவனாக இருக்கான். முன்னாடி என்னென்ன இருந்தது, ஏன்னா அவன் தானே படைச்சான், அவன் தான் காலிக், அவன் தான் ரப்பு, அவன் தான் உலகத்தை படைத்தவன். அவனுக்கு முன்னாடி என்று எதுவும் இல்லை, அவனுக்கு பின்னாடி என்பது இல்லை. அவ்வளவு ஹுவல் ஆகிரு, அவன் தான் முதன்மையானவன், அவன் தான் கடைசியானவனும் அவன். ஒரு வகையான ஒரு நிலை, அதுக்கு முன்னாடி என்னதோ அதையும் அறிவான். அதே போன்று ஒமா கல்ஃபஹும், அவனுக்கு பின்னாடி உள்ள அனைத்தையும் அறியக்கூடியவனாக இருக்கிறான். வலா யுஹீதுன பிஷைஇன் மின் இல்மிஹி, அவனுடைய ஞானத்தில் எதுவுமே மறைந்ததாக இல்லை, எல்லாத்தையும் சூழ்ந்து அறியக்கூடிய, எல்லாத்தையும் முஹீத்துங்கிறமல சூழ்ந்து அறியக்கூடியவனாக, எல்லாமே அவனுக்கு அத்துணையும் அவனுடைய இல்முல இருக்கிறது. யாருக்கும் அவனுடைய இல்மு இல்லா பிமா ஷா, நாடியவர்களுக்குத்தான் அவனுடைய ஞானத்திலிருந்து அறிவிலிருந்து ஒரு துளியை கொடுப்பார். கண்மணி நாயகத்துக்கு கூட மறைவான ஞானத்தை அல்லாஹ் சில நேரங்கள்ல கற்றுக் கொடுத்திருக்கான். இந்த இடத்துல இது நடக்கும், இந்த இடத்துல இது நடக்கும், இப்படி கண்மணி நாயகன் சொல்லி இருக்கிறான். நாளை மறுமையில நடக்கிற நிறைய சம்பவங்களை சொல்லி இருக்கிறான். இதெல்லாம் எப்படி சொன்னாங்க? அவங்களுடைய சுயமான இல்முலையா? முடியாது. அல்லாஹ் சொல்லிட்டான், வலா யுஹீதுன பிஷைஇன் மின் இல்மிஹி இல்லா பிமா ஷா. இன்னொரு இடத்துல சொல்றான், ஆலிமுல் கைபி, மறைவான ஞானத்தை பொறுத்தவரையில யாருக்குமே தெரியாது, இல்லா மனிர்ததா மிர் ரசூலிஹி, அவன் பொருந்தி கொண்ட ரசூல்மார்களுக்கு மட்டும் அறிவித்து கொடுக்கிறதா. அறிவித்து கொடுத்ததை தவிர வேற எந்த ஞானமும் யாருக்கும் இல்லை. ஏனென்றால்
அனைத்தையும் வலா யுஹீதூன பிஷைஇம் மின் இல்மிஹி இல்லா பிமா ஷா, அனைத்தையும் சூழ்ந்து அறியக்கூடியவனாக ரப்பு மட்டும்தான் இருக்கிறான். அதனால அவனுடைய ஞானத்தை அல்லாஹ்வுக்கு தெரியாம செய்கிறது என்பது எதுவுமே இருக்காது. அல்லாஹ் அதுக்கு இந்த வசனத்துல நமக்கு கிடைக்கிற இன்னொரு அகீதா என்னன்னா, அல்லாஹ் எப்பவும் நம்மை கண்காணித்துக்கணும், முராக்கப். அவன் எப்பவும் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். அவனுடைய ஞானம் இல்லாம எதுவும் செய்ய முடியாது. அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கும்போது ஒன்றும் இல்லை, நம்முடைய தந்தை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது தந்தைக்கு முன்னாடி தப்பு செய்வோமா? தம் அடிக்கிறார் இருக்கிறார், சிகரெட் குடிக்கிறார், சிகரெட் குடிப்பார், புகையை பல வகையில் கண்ணிலேருந்து விடுவார், மூக்கிலேருந்து விடுவார், எல்லா விளையாட்டும் பண்ணுவார். ஆனால் தந்தைக்கு முன்னாடி செய்வார்? வாப்பா வர்றான்னா பார்த்தோன்னே அப்படி தூக்கி போட்டுருவார். ஒரு மூத்தவங்க யாராவது வந்தால் தூக்கி போட்டுருவார். என்ன சேட்டை பண்ணான்னு தந்தைக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிப்பார். நான் மனுஷனை சொல்கிறேன், தந்தைக்கு முன்னாடியே இந்தா நீ ஒரு சிகரெட் குடி அப்படின்னு சொல்கிற பிள்ளைகள் இருக்கிறாங்க. அப்போ நான் மனிதர்களை சொல்கிறேன். யாராவது செய்வாங்களா? தப்பு செய்கிறவங்க கூட. சரி, என் தந்தை பார்த்து கொண்டு இருந்தால் கொஞ்சம் கவனமாக இருக்கும். இது தந்தை இல்லப்பா, பெத்த தந்தை இல்லை, படைத்த ரப்பு எப்பவும் உன்னை பார்த்துக்கிட்டு இருக்கிறான். வலா யுஹீதூன பிஷைஇம் மின் இல்மிஹி, அவனுடைய ஞானத்திலிருந்து நீ தப்பிக்கவே முடியாது. இந்த எண்ணம் கல்வில பாவம் செய்யுமா? பாவம் செய்ய முடியுமா? ஏன் என்ன ரப்பு பார்த்துட்டு இருக்க. நான் அறைக்குள் அடைக்கப்பட்டிருந்தாலும் என்னுடைய ரப்புடைய பார்வை ஊண்டி பார்த்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு மறைவானது என்பதே கிடையாது. இதான் ரப்புல் ஆலமீனுடைய ஒரு மகத்துவம். அதை இங்க அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான். அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், வஸிஅ குர்சியுஹுஸ் ஸமாவாதி வல் அர்த், அவனுடைய குர்சி இருக்கிறதே அது விசாலமானது, வானம் பூமியை விட விசாலமானது. குர்சி, குர்சினா என்ன? அவனுடைய குர்சி என்பதற்கு அறிஞர்கள்ட்ட கருத்து வேறுபாடு. குர்சினா என்னது? குர்சினா என்ன? சேர். அது என்ன சொல்ல வர்றான் அல்லாஹ் இங்க? குர்சினா என்னதை சொல்ல வர்றான்? சிம்மாசனம். மாஷா அல்லாஹ், அது தமிழ் கரெக்ட். அதான் சரியான. சேரை விட குர்சி. பொதுவாக குர்சி அரபியில குர்சி தான் சேர். அவர் சிம்மாசனம். சிம்மாசனம் அரபியில் என்னது? குர்சி அல்லாத இன்னொரு அர்ஷ். இப்போ தஃப்சீருடைய அறிஞர்கள் குர்சி என்பது அர்ஷ், அர்ஷத்தான் நாங்க சொல்றோம். அப்படி சில அறிஞர்கள் சொல்றாங்க இல்ல, அர்ஷ் இல்ல, குர்சி என்பது தனி, அர்ஷ் என்பது தனி அப்படிங்கிறார். அதுல தஃப்சீருடைய அறிஞர்கிட்ட கருத்து வேறுபாடு. இதுல குர்சின்னா இப்ப என்னது அப்படின்னா, குர்சி அவ்வளவு விசாலமானதான், வானம் பூமி இவைகளை வசியாங்கிறான்ல, ரொம்ப வசிய விசாலமானது, வானம் பூமியை விட விசாலமானது. அப்படின்னா குர்சினா என்னது? அரிசி இல்லைன்றீங்களே, சிம்மாசனம் இல்லை, அரிசி இல்லை. அப்ப குர்சினா என்னது? குர்சி என்றால் ரப்புடைய பாதத்தை தாங்குற ஒரு பகுதி, ரப்பு பாதம் வைக்கக்கூடிய ஒரு பகுதி, அதுக்கு தான் குர்சி அப்படின்னு சில தப்சீர் உலமாக்கள் சொல்றாங்க. சில தப்சீர் உலமாக்கள் குர்சி என்றால் அரிசி தான் அப்படிங்கிறார். சரி, அரிசிங்கிறது அல்ல, வேற வேற இடங்களில் அரிசிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறான். இங்கு குர்சின்னு பயன்படுத்தினால அது அவனுடைய கால் பகுதி, கால் வைக்கக்கூடிய பகுதி அப்படிங்கிற ஒரு, அந்த கால் வைக்கக்கூடிய பகுதியே வானம் பூமியை விட விசாலமானது என்றால் அவனுடைய அரிசி எவ்வளவு பெரியது, அதை தாண்டியது, அதை சொல்லியே முடியாது. அப்போ அந்த அடிப்படையில் அல்லாவுக்கு கால் இருக்கிறது, அல்லாவுக்கு கை இருக்கிறது, அல்லாவுக்கு கண் இருக்கிறது, அல்லாவுக்கு என்னென்ன உறுப்புகள் இருக்குதுன்னு குர்ஆன் சுன்னாவில் சொல்லப்பட்டிருக்கிறதோ அவைகள் இருக்கு. எது விஷயத்தில் ஒன்று சொல்லப்படவில்லையோ அந்த விஷயத்தை பற்றி பேசுவதற்கு எந்த தகுதியும் நமக்கு இல்லை. ஏன்னா ஹதீஸ்ல இல்லை, குர்ஆன்ல இல்லை. எந்த உறுப்புகள் பற்றி ஒண்ணுமே சொல்ல இல்லைன்னா நம்மளும் மௌனமா இருந்தோம். இதான் நம்முடைய அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்துடைய கொள்கை, அகீதா இதுதான். அப்ப அந்த அடிப்படையில் அல்லாஹ்வுடைய பாதம் வைக்கக்கூடிய ஒரு பகுதி குர்சி என்று சில அறிஞர்கள் சொல்றாங்க. ரெண்டு வகையான கருத்து இருக்கிறது. சரி, அப்போ அது விசாலமானதாக இருக்கிறது வானம் பூமியை விட. அதனால தான் அல்லாஹ் சொல்றான், வலா யஊதுஹு ஹிஃபுதுஹுமா, இவ்வளவு விசாலமானதுன்னா அது கஷ்டம் தானே, பாதுகாக்கிறது கஷ்டமா இல்லையா? இவ்வளவு விசாலமானது, வானம் பூமியை தாண்டி இருக்கிறதா, எப்படி இதெல்லாம் பாதுகாக்க முடியும்? அப்படி நம்ம அல்லாஹ் பதில் சொல்றான், வலா யஊதுஹு ஹிஃபுதுஹுமா,
அதை ஹிஃப்து பண்றது, பாதுகாப்பது என்பது அவனுக்கு கஷ்டமே கிடையாதுங்கிறார். உளவு பிரமாண்டம், அரசு பிரமாண்டம், குருசி பிரமாண்டம், நீ இவ்வளவு பிரமாண்டத்தை எப்படி பாதுகாக்கிற? அந்த இரண்டையும் வானம், பூமி, குருசி, அரசு எல்லாத்தையும் பாதுகாப்பது என்பது அவனுக்கு சிரமம் என்பதே கிடையாது. ஹுவ அல் அலி, அவன் உயர்ந்தவனாக இருக்கிறான். அல் அதீம், மகத்துவம் மிக்கவனாக இருக்கிறான். இதான் ஆயத்தில் குர்சிய அல்லாஹ் இப்படி சொல்லி முடிக்கிறார். அல்லாஹ்வுடைய பெயர் அல்லாஹு லா இலாஹ என்று ஆரம்பித்து முடிக்கிற பொழுது அல் அலியுல் அதீம் என்று முடிக்கிறான். வஹுவல் அலியுல் அதீம், அவன் உயர்ந்தவனும் மகத்துவம் மிக்கவனாக இருக்கிறான். முடிந்த அளவுக்கு ஆயத்துல் குர்சியினுடைய விளக்கத்தையும் தஃசீரையும் அதனுடைய அர்த்தத்தையும் சொல்லியிருக்கிறோம். நம்முடைய தெரிந்த அளவுக்கு உண்டான செய்திகளை சொல்லியிருக்கோம். ஓரளவு அதை பற்றியான மகத்துவத்தை தெரிஞ்சிட்டோம். இப்போ நம்ம செய்ய வேண்டிய வேலை அமல் செய்ய வேண்டியது. சும்மா கேட்டோம், ஏதோ ஒரு பள்ளியை திறந்தாங்க, ஒரு செய்தியை கேட்டோம், ஆயத்துல் குர்சியுடைய தஃசீர் கிடச்சிச்சு, முடிஞ்சிச்சா, இவ்வளோ தானே ஆயத்துல் குர்சி அப்படின்னு சொல்லிட்டு களைஞ்சிட்டு போகிறதுக்கு இல்லை. அடுத்து என்ன செய்ய வேண்டி இருக்கிறது? அமல் செய்வது ரொம்ப முக்கியமாக. சும்மா இருக்குமா, ஒரு இடத்துக்கு போகிறீங்க, ஒரு சின்ன வஸ்வாஸ் இருக்குது, ஆயத்துல் குர்சி ஓதே அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் லா தஅഖுதுஹு சினத்துன் வலா நௌம் லஹு மா ஃபிஸ் ஸமாவாத். அப்போ ஆயத்துல் குர்சியுடைய இன்னொரு ஹதீஸ் புகாரியில பதிவு செய்யப்பட்ட செய்தி, ஒரு நீண்ட இந்த ஆயத்துல் குர்சி இதனுடைய சிறப்பை ஷைத்தான் கற்றுக் கொடுக்குறான். நீங்கள் கேள்விப்பட்ட செய்தி தான், புகாரியில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ஜகாத்துல் ஃபித்ருடைய பொருள்களை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு அவங்க கையில் இருந்துச்சு. பள்ளிவாசலில் வந்து நிறைய அரிசி, அன்னைக்கு இருந்த கோதுமை, அன்னைக்கு உள்ள பொருள்கள், என்னென்ன உணவுகள் சாப்பிடுவாங்களோ அந்த உணவுப் பொருள்கள்லாம் பாதுகாப்புக்காக வேண்டி ஒரு இடம் இருக்கிறது. அதில் அபூ ஹுரைரா தான் அங்கு காவலாளியாக இருக்கிறார். ஒரு நாள் இரவுல வந்து அதை வந்து ஒருத்தன் அள்ளுறான், அதையெல்லாம் அள்ளிட்டு போகிறான். இவங்க பிடிச்சிட்டாங்க, ஏன்ப்பா இதையெல்லாம் அல்லாத, இது வந்து பைத்துல் மாலுடைய பொருள் அப்படிங்க. அப்போ அவன் கெஞ்சுறான், எனக்கு புள்ள குட்டிலாம் இருக்குது, வறுமையில் கஷ்டப்படுற, பசிக்கு அள்ளிட. அபூ ஹுரைரா இறக்கப்பட்டு விட்டுட்டாங்க. சரி போடணும். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலையில் கேட்குறாங்க, பாருங்க அல்லாஹ் அறிவிச்சு கொடுக்குறான். ரசூலுல்லாஹ்க்கு எப்படி மறைவான விஷயம் தான், அல்லாஹ் அறிவிச்சு கொடுக்குறான். அல்லாஹ் அறிவிச்சு கொடுக்காம தெரியாது. ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, அவங்க இரவு நேரத்தில் யாரும் அங்கே வந்தார்களா, என்ன நடந்தது? ஆமாம் யாரோ சொல்லலாம், ஒருத்தன் வந்து எல்லாத்தையும் அள்ளிட்டு போவான் தான், திருடன், நான் பிடிச்சிட்டேன், பிடிச்சி கெஞ்சினா விட்டுட்டேன். அப்படியா, அவன் நாளைக்கும் வருவான், பொய் சொல்கிறான், நாளைக்கும் வருவான் அப்படின்னாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, அடுத்த நாளும் வந்தான், வந்து எல்லாத்தையும் அள்ளிடுறதுக்கு வந்தான், நான் பிடிச்சிட்டேன். அதே மாதிரி கெஞ்சினான், பாரு ரசூலுல்லாஹ்ட்ட கொண்டு விடுறேன் அப்படின்னா. இல்லைப்பா விட்டுறாத, நான் புள்ள குட்டிக்கார வறுமையில் இருக்கிற கஷ்டப்படுறேன்னு கெஞ்சினா, நான் இறக்கப்பட்டு விட்டுட்டேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்த நாள் கேட்குறாங்க, வந்தானா? ஆமாம் வந்தான். இப்படி சொன்னா விட்டுட்டேன். பொய்ய அடுத்த நாளும் வருவான் பாருங்க அப்படின்னா. அதே போன்று அடுத்த நாள் வந்தான், மூணாவது நாள், நான் பிடிச்சி இன்னுமே விட மாட்டேன் பாரு அப்படின்னு சொல்லி பிடிச்சிக்கிட்டேன். அப்போ தான் அவன் சொன்னான், உனக்கு ஒரு அழகான வார்த்தையை கற்றுத்தரட்டுமான்னு கேட்டான். அப்படியா, கற்றுத்தா வேண்டாம். அப்போ அந்த வார்த்தையை நீ ஓதினால் ஷைத்தான் உன்னிடத்தில் அண்ட மாட்டான். ஷைத்தானுக்கு கற்றுக் கொடுக்குறான். அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் லா தஅഖுதுஹு சினத்துன் வலா நௌம் லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த் மன் தல்லதி யஷ்ஃபஉ இன்தஹு இல்லா பிஇذனிஹி யஅலமு மா பைன ஐதீஹிம் வ மா கல்பஹும் வ லா யுஹீதூன பிஷைஇன் மின் இல்மிஹி இல்லா பிமா ஷாஅ வஸிஅ குர்சியுஹு ஸமாவாதி வல் அர்த் வ லா யஊது ஹிஃப்துஹுமா வ ஹுவல் அலியுல் அதீம். முழுசா ஓதி கொடு. ஓதி காமிச்சிட்டான் ஷைத்தான். காமிச்சிட்டு நீ இதை ஓதி கொண்டால் ஷைத்தானை பக்கத்தில் நெருங்க மாட்டான். இப்போ ஷைத்தான் சொன்ன ரிவாயத்து தான். இதை ரிவாயத்து பண்ணுறது யாரு? ஷைத்தான். அபூ ஹுரைரா அதை விட்டுட்டாங்க, ஏதோ ஒன்று கற்று தந்திருக்கான். கல்விக்கு அவ்வளோ முக்கியத்துவம். சரி, நிறைய விஷயங்கள் இதில் சொல்லிட்டு போனோம், நம்ம இதுக்குள்ளே இந்த தலைப்புக்குள்ளே அனுப்போம். இதை கேட்டோடனே விட்டுட்டாங்க, நான் படித்து தந்துக்கிறேன். ரசூலுல்லாஹ்ட்ட போ, அடுத்த நாள் வந்தானா? வந்தான். ஒரு அற்புதமான விஷயத்தை சொல்லி தந்தான். அப்படியா, என்ன விஷயம் சொல்லுங்க? ரசூலுல்லாஹ் கிட்ட இவர் ஓதி காமிக்கிறான், இப்படி சொன்னான், இதுக்கு இன்னும் மகத்துவம் தான். இப்போ இது அல்லாஹ்வுடைய தூதருடைய அங்கீகாரம் பெற்றதுனால, ஷைத்தான் சொன்னதுனால இல்லை,
ஷைத்தான் சொல்லணும். அப்போ சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உனக்கு கற்றுக் கொடுத்த இந்த இவன் பொய்யன், ஹுவ காதிப், ஆனா அவன் சொன்னது சாதிக், சிதுக்கு அப்படின்னா அவன் சொன்ன வார்த்தை மெய்யானது, ஆனா சொன்னவன் யாரு? பொய்யன் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கீகாரம் கொடுத்தாங்க. புகாரியில பதிவு செய்யப்பட்டது. அதனால இதை ஓதிட்டு படுத்தோம்னா திருட்டு தொல்லை இருக்காது. திருட்டு தொல்லை இருக்காதுன்னு சொல்லி கேள்விப்பட்டதுனால வீட்டை பூட்டாம படுத்துறாரு. அது கடமை நம்ம செஞ்சுட்டு தவக்கல் அழலாம், தவக்கல் தூ அழலாம். வீட்டை நல்லா பூட்டிக்கிறோம், சாவியை பத்திரமா வச்சுக்கிறோம். அதான் ஒன்றும் சொல்ல பூட்டி வெளியே சாவியை தொங்க போடுறோம், பார்த்துக்கிறோம். ஆயத்தை குறித்து ஓதியாச்சு. தவக்குல் என்பது ஒரு நுட்பமான விஷயம். அல்லாஹ் மேல தவக்குல் வை, ஆனா நீ செய்ய வேண்டிய கடமையை செஞ்சுக்க. அப்போ இந்த மாதிரி ஓதிட்டு பண்ணீங்கன்னா உங்க வீட்டுக்கு பெரிய பாதுகாப்பு அப்படின்னு இதன் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்படி ஒரு சரி, இப்போ இந்த ஆயத்துல் குர்சியுடைய மகத்துவத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நம்மள நிறைய பேர் புதுசாக வீடு கட்டினா குர்ஆன் வசனத்தை எழுதி போடுறது, ஆயத்துல் குர்சி எழுதுறது, வாசல்ல வைக்கிறது, வீட்டுக்குள்ள வைக்கிறது, பரக்கத்துங்கிற பேரா கண்டிப்பாக இருக்காது. பரக்கத் என்பது அதை ஓதுவது, அதை மனனம் செய்வது, அதை கல்வில நிறுத்தி வைத்தல், வாழ்க்கையில் செயல்படுதல், இதுதான் பரக்கத். இதை அட்டையில் ஓட்டி வீட்டில் வைக்கிறது, கல் பதிக்கிறது, அதுலாம் எந்த பரக்கத்தும் இல்லை. மார்க்கம் அப்படி ஒன்று சொல்லியே கொடுக்க இல்லை. இன்னும் சொல்லப்போனால் உலமாக்கள் கண்டிக்கிறார். புது வீடாக கட்டிட்டா குர்ஆன் வசனம் மாஷா அல்லாஹ் தபாரக் அல்லாஹ் இதெல்லாம் நீங்கள் வாயால் சொல்லிக்கிறங்க. அதுக்கு வீட்டு வாசலில் தபாரக் அல்லாஹ் மாஷா அல்லாஹ் அது தேவையில்லையே. ஆயத்துல் குர்சி எழுதிட்டா ஷைத்தான் உள்ள வரமாட்டான், எங்கே இருக்குது? அதெல்லாம் இந்த எழுதி போடுறதுலாம் எந்த பரக்கத்தும் இல்லை, நமக்கு எந்த வழிகாட்டலும் இல்லை. அதை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தரவும் இல்லை. அதனால் இந்த மாதிரியான வேலைகளை நம்ம செய்கிறத விட்டு எடுத்து உள்ளே போட்டு தாவீஸா போட்டுக்கிறது, அதுக்கெல்லாம் பரக்கத்து இல்லை. அதுக்கெல்லாம் எந்த பவரும் இல்லை. தாவீஸ் அத்து அடுப்பில் போட்டால் எரிஞ்சு போயிடும். எதாவது இருக்குதா? மார்க்க அதை நமக்கு சொல்ல இல்லை. நம்முடைய கட்டளை என்னடா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு மார்க்கம் கட்டளை என்னென்ன? ஓதுதல். மண் கால அப்படிதான் வருது. மண் கால எப்படி வரையில? மண் அல்லக ஃபி பைத்திஹி, யார் தன்னுடைய வீட்டில் ஆயத்துல் குர்சி தொங்க விட்டு, அப்படியே வருது ஹதீஸ்ல. மண் கால, யார் ஓதுனார், யார் சொன்னார் ஆயத்துல் குர்சி இப்படி இப்படி ஓதுனா, அப்படிதான் ஹதீஸ்ல வருது. அல்லது மண் ஹஃபித, யார் மனனம் செய்தார், அப்படிதான் ஹதீஸ்ல வருது. மண் அல்லக அப்படின்னு வந்தா தொங்க போடுறதுன்னு வரும் இல்லை. அதனால எது மார்க்கத்தில் சொல்லப்பட இல்லையோ அதை செய்தல் அது தவறு. எது வலியுறுத்தப்பட்டு சொல்லப்பட்டிருக்கோ அதிலேயே கவனம் விடும். அதனால நம்ம ஆயத்துல் குர்சி கட்டிட்டோம், பிள்ளைக்கு பாதுகாப்பு இல்லை, பிள்ளைகளுக்கு மனப்பாடம் பண்ணி கொடுங்க, வார்த்தையை சொல்ல வைங்க. ஹர்புக்கு 10 நன்மைங்கிற அந்த வாய்ப்பும் கிடைக்கும். வெறுமனும் குர்ஆனை நான் கையில் வச்சுட்டு, குர்ஆன் கையில் வச்சுட்டு இருந்தால் எனக்கு ஏதாவது நன்மை இருக்குதா? ஏதாவது இருக்குதா? ஒரு நன்மையும் இல்லை. நான் இதை படித்தாதான் எனக்கு நன்மை, இதை நான் ஓதுனா தான் எனக்கு நன்மை, இதை படிக்கும்போது தான் எனக்கு தெரியும். இதை கையில் சுமந்துட்டே அப்படியே வச்சுக்கிட்டே இருந்து என்ன பயன்? அதுதான் இந்த ஆயத்துல் குர்சியை வீட்டில் தொங்க போடுறது. எனவே அதிலிருந்து அந்த வீடுகளில் மாற்றுறதிலிருந்து மாறி கல்புகளிலே மாட்டிக்கொள்ளக்கூடிய, வாயுகளிலே அதை உச்சரிக்கிற பழக்கத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்பதும் கடைசியாக அவங்க சொல்லக்கூடிய நசியத்தா இருக்கு. எனவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு குர்ஆனோடு தொடர்புடைய சமூகமாக ஆக்குவானாக. இந்த முபாரக்கான இந்த பள்ளி எல்லா மக்களுக்கும் பயனுள்ளதாக, இங்கிருந்து இல்மும் மார்க்க அம்சங்களும் இங்கிருந்து மக்களுக்கு சென்றடையக்கூடியதாக, நம்முடைய பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரு தர்பியத்து கூடமாக இந்த இறை இல்லத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற அடிப்படையில் வக்ஃப் செய்யப்பட்டிருக்கிறது. ரப்பல் ஆலமீன் நாம் பள்ளியோடு தொடர்புடையவர்களாக, குர்ஆனோடு தொடர்புடைய சமூகமாக நம் அனைவர்களையும் ஆக்குவானாக என்று அல்லாஹ்விடத்தில் துஆ செய்து என்னுடைய இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.